ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ ஆல்ட்ரேஷனுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் தான். இதில் வந்து ஜிப்பு வந்து போயிருக்கு பாருங்கள். இந்த ஜிப்பு வந்து நம்ம எப்படி இதில் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது இப்போ நெக் ஆல்ரெடி ஃபினிஷிங் பண்ணியிருக்கு பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து இந்த பார்ட் வந்து இப்படி மடித்து இப்படி கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். டபுள் ஸ்டிச் கொடுத்து அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஜிப்பு தைக்கும்போது சிங்கிள் ஃபுட் வச்சு நம்ம தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இது டபுள் ஃபுட் ஆனால கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நம்ம அப்படி தைக்க வேண்டியது தான். இப்போ ஜிப் தைக்கிறதுக்காக ஃபுட் செப்பரேட்டாக இப்போ வந்திருக்கு. அந்த மாதிரியெல்லாம் ஃபோட்டோ அவைலபிளாக இருக்குது. அதில் எல்லாம் நம்ம தைச்சிட்டோம்னா நமக்கு இன்னும் நல்ல பெட்டராக நமக்கு தைச்சிருக்கலாம். எண்டிங் வந்துச்சு. இதில் எப்படி நம்ம இப்படி தைக்கிறதுன்னு பாருங்கள். இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம எப்படி திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக எந்த பக்கம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த பீஸ் வந்து நம்ம கொஞ்சம் இப்படி ஏற்றிட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த கிளாத் வந்து இப்படி இதுக்கு மேலே வந்து இப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸ்டிச் வந்து நம்ம கரெக்டாக இந்த இடத்துல தைக்கிற மாதிரி. அப்போ வந்து கரெக்டாக இதுக்கு நேராக வந்து நம்ம தையல் போட்டுட்டு வரணும். ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில். இப்படி நம்ம தைக்கும்போது இந்த துணி வந்து இதில் கவராக இருக்குமா, அப்போ இந்த ஜிப் உள்ளே இருக்கிறது தெரியாது. அதனால தான் இப்படி வந்துட்டு இந்த மெத்தேடில் நம்ம தைக்கிறது. சுடிதாருக்கானாலும் ஃப்ராக்குக்கானாலும் இந்த மெத்தேடில் வந்துட்டு தைச்சிட்டிங்கன்னா இது நார்மல் ஜிப் தைக்கிற மெத்தேடு. இன்விசிபிள் ஜிப் வந்து தைக்கிறது அது வந்து வேறு டைப்பில் நம்ம தைக்கலாம். இந்த ஜிப் வந்து இந்த மெத்தேடில் நம்ம தைக்கலாம். கரெக்டாக இந்த எண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரெக்டாக அப்படியே தைச்சு இந்த பகுதியை வந்து அப்படியே நம்ம டர்ன் பண்ணி இப்படி விட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸ் இதை அப்படியே மடிச்சு விட்டுக்கணும். தைக்கிறதுலே இந்த ஆல்டரேஷன் பண்ண தருவாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் நமக்கு தையல்லே வந்து ரிஸ்க்கான ஒரு ஸ்டிச்சிங் மெத்தேடு. ஃப்ரெஷ்ஷான பீஸ் கூட நம்ம தைச்சிடலாம். இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ண வரது தான் தைக்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஜிப் அட்டாச் பண்ணியாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் அயன் பண்ணி நீட்டாக எடுத்தால் பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். அவ்வளோதான், ஃபினிஷிங் ஆகிடுச்சு. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அல்ஃபா குட்டி.